நான் இந்த கொக்குத்துடா வடக்கு மத்தி தெற்குரிய தலைவர் சங்க தலைவர். நான் இப்போ சென்ற ஆண்டு இந்த வாடி அத்துமீறி போடப்பட்டு நாங்கள் இதில் சட்ட நடவடிக்கை எடுத்து இதில் அனுப்பி விட்டது. திருப்பி இந்த வருடம் சட்ட எங்களோட வாடிகளையும் பிடுங்கி விட்டு எங்களோட வாடியை பிடுங்கிட்டு இதை புதுசாக வாடிகள் போட்டு இதில் அத்துமீறி திரும்பவும் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும். இதில் என்னத்துக்காக அந்த பிரச்சனையை கொண்டு இருந்த தமிழ் மக்களையும் சிங்களவங்க இந்த கொடுவடுற செயல்பாட்டுக்கு தான் வேண்டிய நடவடிக்கை இருக்குது. ஏன்னா எங்களோட கொட்டில் பிடிங்கி எறிஞ்சி போட்டு இப்போ நாங்கள் அவங்களோட பிரச்சனை பட்டால் எங்களை கொண்டு உடனே பொலிசாக அடைக்கும். நாங்கள் இப்போ இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போகிறோம். அதுக்கு நடவடிக்கைக்கு சரிவில்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் செய்வோம். புலிவாய்ந்த கல்லு பகுதியில் கடற்கரையில் சென்ற வருடமும் இதே மாதிரி நடந்து நாங்கள் தடுத்து நிறுத்தி இருந்தோம். படகுகளோட வந்து ஒரு படகு தான் இங்கே இருக்கின்றது. ஒரு அனுமதிகளும் பெறாமல் கடற்தொழில் திணைக்களத்திடமோ அல்லது பிரதேச செயலக காணிப்பகுதியிடமோ அனுமதிகள் ஒன்றும் புறப்படாமல் அத்துமீறி நுழைந்து கொட்டில்களை போட்டிருக்கின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக தமிழ் மக்களுடைய கொட்டிலை பிடுங்கி எறிந்துவிட்டு திரும்ப தாங்கள் கொட்டில் போட்டிருக்கின்றார்கள். கொட்டில் அந்த தடிகளால் போடப்பட்டிருக்கு. இது தற்செயலாக மக்களின் முறைப்பாட்டை அடுத்து நான் இங்கே நேரடியாக வந்து பார்க்க இந்த சம்பவம் தெரிகின்றது. சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் பாராளுமன்றத்திலும் எல்லா இடமும் கதைத்துக் கொண்டு வருகின்றோம். சட்டம் ஒழுங்கை மீறுபவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். இந்த சட்டம் ஒழுங்கு மீறப்படுவது உயர்பீடத்துக்கு தெரியாதென்றும் நான் எண்ணுகின்றேன். நிச்சயமாக நான் உயர் பீடத்துக்குரிய ஆக்களிட்ட கவனத்துக்கு நான் கொண்டு செல்வேன். இது ஒரு விடயம். அதே நேரம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி கடற்தொழில் உதவி பணிப்பாளர் அதாவது ஏடி அவர்கள்ட்டையும் படகு இங்கே இழுத்திருக்கிறதை சுட்டிக்காட்டி அவருக்கும் பிரதேச செயலகம் கரதுர பெற்று காணிப்பகுதியையும் நான் உடனடியாக கைது விட்டேன். செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை தாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்ப நாங்கள் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அத்துமீறி நுழைகின்றவர்கள் சட்டம் ஒழுங்கை பார்க்க மாட்டோம் என்றால் அதுக்குரிய தண்டனைகள் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எங்களுடைய வாடிகள் எங்களுடைய மக்களுடைய வாடிகள் இருந்த இடத்துல இப்படியான ஒரு அட்டகாசம் செய்யறால் அப்ப எங்களோட மக்களுக்கு கோபம் வராதான்? கொக்கு தொடுவாய் வடக்கு தெற்கு மத்திய என்று சொல்லக்கூடிய 3 பகுதிக்கும் உரிய கடற்கரையில இடமண்டா இதுதான். 13ஆம் கட்டி என்று சொல்லக்கூடிய இந்த புலிவாய்ந்த கல்லும் 15ஆம் கட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு சொட்டு இடமும் தான் இருக்கின்றது தொழில் செய்ய. அதுக்குள்ள வந்து இவ 10 வாடியை போட்டுக்கொண்டு அத்துமீறி ஒரு நுழைவும் இல்லாமல் ஒரு தரட்ட அனுமதியும் பெறாமல் இப்படியான வேலையை செய்யறதுக்கான சூத்திரதாரிகள் அதாவது உடந்தையாக இருப்பவர்கள் யார்? இதெல்லாம் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கை மீறி செயல்படும் செயலாகும். இது ஓரளவுக்கு தான் நாங்களும் பார்த்து கொண்டிருப்போம் என்பதை சொல்லி வைக்க விரும்புகிறேன். எல்லாம் நிக்கிறேன். அவங்க பாடி போட்டிருக்கிறாங்களா? இல்ல போட் உண்டு. ஒரு போட் இழுத்துருக்கா? இல்ல நான் இப்ப லேண்ட் ஆபீசரோடையும் கழிச்சிட்டேன். உடனே அவியல் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி போட்டோம். நீங்களும் கொடுக்க இல்லை, நீங்களும் கொடுக்க இல்லை, லேண்ட் பகுதியும் கொடுக்க இல்லை. இவியல் அத்துமுறை நுழைஞ்ச வகைதான் நான் இப்போ தெரியப்படுத்தணும்னு தான் உங்களுக்கும் லேண்டுக்கும் சொல்லியிருக்கு. இப்போ ஜிஎஸ்ஸுக்கும் எடுக்கணும் தான்.